ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். இப்போ நம்ம இந்தியன் டீம் இப்போ வேர்ல்டு கப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. கரெக்டான ஒரு பேலன்சிங்கான ஒரு டீமை வந்து இப்போ நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை அடுத்து நம்ம இந்தியன் டீம் கிட்ட இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா பேக்கப் ஓப்பனர் யார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இப்போ நம்ம இந்தியன் டீம் கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீம் கிட்ட இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது, அந்த நம்பர் 4ல் யார் நம்ம இந்தியன் டீமுக்காக விளையாடுவா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை இப்போ வந்து அம்பத்தி ராய்டா வந்து தீர்த்து வச்சிருக்காரு. 190 ரன்களை வந்து இந்த நியூசிலாந்து டூரோட அடித்து ஹையஸ்ட் ரன் கேட்டராக வந்து இப்போ நம்மளோட ராய்டா வந்து இருக்காரு. இதையடுத்து இப்போ யார் அந்த பேக்கப் ஓப்பனர் அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காரு. அப்படி சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போலாம் வந்து நம்ம இந்தியன் டீமில் பேக்கப் ஓப்பனர்னா நிறைய பேருக்கு ஞாபகம் வருது கேஎல் ராகுல் தான் ஞாபகம் வரும். ஆனால் கேஎல் ராகுல் இப்போ சமீப காலத்தில் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இல்லை. அதனால வந்து கேஎல் ராகுலுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து நம்ம தினேஷ் கார்த்திகை வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சுனில் கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. இது நிஜமாலே யோசிக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம இந்தியன் டீமில் இப்போ வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் என்ன ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் வந்து ஒரு ஃபினிஷர் ப்ளஸ் அந்த மிடில் ஆர்டரில் நம்ம இந்தியன் டீமுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடித்தர ஒரு பேராக தான் இப்போ வந்து டிகே இருக்காரு. ஆனால் இப்போ வந்து சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் டீமில் வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு வந்து ரிஷப் பண்ட்டையும் அணியில் எடுக்கணும், எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சுனில் கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி நம்ம பார்த்தோன்னா நம்ம இந்தியன் டீமில் வேர்ல்டு கப்புக்கு 3 விக்கெட் கீப்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. யார் யாருன்னா எம்எஸ் தோனி, இன்னொன்று டிகே, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். இவங்க 3 பேருமே வந்து வேர்ல்டு கப்பில் இருக்கணுன்ற மாதிரி இப்போ வந்து சுனில் கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திகை ஒரு ஓப்பனராக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியாக சொல்ல தெரியலன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் தினேஷ் கார்த்திக் ஓப்பன் பண்ணி நான் வந்து பார்த்தது இல்லை. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் ஒரு நல்ல ஃபினிஷர் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா வந்து ஃபினிஷிங்கிறது ஒரு ஆர்ட், கண்டிப்பாக வந்து அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த பிளேயருக்கும் வராது. அந்த வகையில் தினேஷ் கார்த்திக் ஒரு நல்ல ஃபினிஷர் அப்படின்றத வந்து நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், தினேஷ் கார்த்திகை ஓப்பனராக ட்ரை பண்ணலாமா நம்ம இந்தியன் டீமில்? ஏன்னா எனக்கு வந்து டிசிஷன் எடுக்க முடியல. உங்களோட ஒரு ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.